ஏங்க எங்க ஊரு கூமாப்பட்டி ஐலாண்ட பாருங்க, எங்க ஊரு வயக்கால பாருங்க எப்படி இருக்குன்னு, தனி ரகங்க. நான் டிகிரி முடிச்சு மேலே வாய்தா இருக்குது. தம்பி இப்படி சண்டை விட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துக்கு குடும்பம் வந்து அதல பாதாளத்துக்கு போயிருச்சு. வருமானம் சிங்கி அடிக்க வேண்டியதா இருக்கு பணத்துக்கு. அன்றாட வாழ்க்கைக்கு பணம் தேவையில்லை. என்னடா செய்ய அப்படின்னு எனக்கு இருந்த அந்த காடை ஒத்தி ஓட்டேன். வேற வழி இல்லை, பிழைக்கணுமே. வேற வேலைக்கு பிரைவேட் வேலை போல 5000 கொடுப்பேன் சம்பளம். 5000 குடும்பத்தை ஓட்ட முடியாது. 4 குழந்தைய, அம்மா அப்பா வேற இருக்காங்க. அதனால வந்து காடை ஒத்தி விட்டு எரும மாடை வாங்கிட்டேன். எருமாடை வளர்த்து வித்துக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் பண்ணேன். எனக்கு அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன், வறுமையோட சூழ்நிலைக்கு. எனக்கு வாழ்க்கையில நான் ரொம்ப அழுதது பசி தாங்க. பசி வந்து என்னைய ஒரு பசினாலதான் நான் களவுத்து பசி தாங்க முடியாம, மனத்துல பசி தாங்க முடியாம பசி வாடுது, செத்துருமோன்னு இருக்குது. வெளியில வரமாட்டேன்றீங்க. இப்போ உங்களை வெளியில வர வைக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா? படத்துல நடிக்க வாய்ப்பு வரும். படம்லாம் வேணாங்க, சினிமாலாம் பெரிய இடங்க, அதெல்லாம் எப்படிங்க? அரசியலோ சினிமாலாம் தேவையில்லை. நான் எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு தயிரை குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு செவனேண்டு இருக்கேன். செவனேண்டு இருக்கிற ஆளை எதுவும் பண்ணிடாதீங்க சாமி. எனக்கு வந்து ஒரே ஒரு கான்செப்ட். நான் சதுரகிரி கோயிலுக்கு போயிருந்தேன். சதுரகிரி கோயிலுக்கு போறேன், போய்கிட்டே இருக்கேன். பக்கத்துல ஒரு வயசான சாமியார் இருக்காரு. காசு போட போறேன். காசு நான் போடல, விறுவிறுன்னு போறேன். காசு போடியா அப்படின்றாரு. ஏய் சும்மாரியா, எனக்கு கையில காசு செலவுக்கு இல்ல, எனக்கு எங்கேயா காசு இருக்கு? நானே ஐயா சாமி கூட போறேன், ஐயாவை பார்க்கணும், சதுரகிரி ஐயா, சதுரகிரி சுந்தரமாணியத்தை பார்க்கணும், சும்மா போறேன். சதுரகிரியை பார்க்க ஐயாவை பார்க்க போறியா அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப யாரை பார்க்கறேன்? ஐயாவை பார்க்க போனோம், சதுரகிரி ஐயா பார்க்கணும் போறேன். அவரே இருக்கிறா, வெளியே தர, உனக்குள்ள இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்குள்ள இருக்காரா? யாரா அவரு? லூசா அவரு? சரியான லூவா இருப்ப மட்டும் மஞ்சு ஓட்டேன் அவரை சாமியார. ஏதோ அவர் உனக்குள்ளதாண்டா இருக்காரா, நீ எங்கனாலும் காடு மலை அருவி தேடினாலும் அவர் உனக்குள்ளாண்டா இருப்பாருன்னு இவர் தேவையில்லாம என்ன சொல்றாரு. எனக்கு எரிச்சலாகி போச்சு. சும்மா போய்கிட்டு இருக்கேன், எத்தி கீழே விழுந்துட்டேன். பாறையில் எத்தி கீழே விழுகிறேன், வழி தாங்க முடியல. சுந்தரமாலய மலையில, சுந்தரமாய மலையில கோயில போய்கிட்டு இருக்கேன். அவரை பக்கத்துல சாமியார் காசு கேட்டாரு. நானே பசி தாங்க முடியாம அன்னதானம், இந்த 24 hours அன்னதானம் தான். தமிழ்நாட்டிலேயே சுந்தரமாலயம் கோயில், சதுரகிரி சுந்தரமாலயத்துக்கு அரோஹரா. நம்ம சதுரகிரி 18 சித்தரோட ஆசீர்வாதத்தோட சொல்றேன். என் ஊரு குமாப்பட்டி 18 சித்தரோட ஆசீர்வாதம். சித்தர் இங்க இருக்காங்க. சதுரகிரி கோயிலுக்கு போறேனே, அன்னைக்கு அவரு சாமியாரு சும்மா பிச்சைக்கிற மாதிரி தான் இருக்காரு. சாமியார்லாம் சொல்ல முடியாது. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. பிச்சை எடுத்துட்டு இப்படியே தட்டிக்கிட்டு இருக்காரு. காசு கேட்டாரு, காசு கொடுக்க முடியாது, போயா அப்படின்ட்டு. சாமி ஐயாவை பார்க்க போனேன். ஐயா எங்கடா வெளியே இருக்காரு, உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. காண்டாயிட்டேன். இந்த கிழமை ரொம்ப பண்றேன் அப்படின்னு, ரொம்ப ஓவரா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவர் ரொம்ப பேச போயா அப்படின்னு ஒரு 10 ஸ்டெப் வைக்கிறேன். எத்தி கீழே விழுந்துட்டேன். அந்த நெகமே இப்பயும் எனக்கு வாதம் இருக்கு. குச்சி கிழிச்சு இந்த இருக்கு பாத்துக்கோ, கிழிச்சு அதை கிழிச்சு இழுத்து விட்டுருச்சு. அப்படியே கீழே விழுந்து அமைதியா இருக்கேன். அவர் ஒரு வார்த்தை விட்டாரு, நீ சதுரகிரி கோயிலுக்கு போனாலும் ஐயாவை பார்க்க மாட்டா, அங்க ஏதோ பதர்நாத்தா, ஆமா கேதார்நாத், பத்ரிநாத், எங்கெங்கயோ நீ அங்க இமயமலைக்கு போனாலும் நீ பார்க்க மாட்டடா, அவர் உனக்குள்ளதாண்டா இருக்காருன்னு சொன்னாரு. சரியான லூசு போல நினைச்சிட்டு நான் அப்படி மேல கோயிலுக்கு போயிட்டேன். சரியான மெண்டலா இருப்பாரு போல, எனக்குள்ள கடவுள் இருக்காராக்கும், போயா அப்படின்ட்டு நான் மேல போயிட்டேன். மேல போய் சதுரகிரி ஐயா சுந்தரமாலியம் தெய்வமே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு அப்படின்னு கும்பிட்டுட்டு வாரேன். கும்பிட்டுட்டு சந்தோஷமா பசங்களோட போய் மேல அன்னதானத்தை போட்டு அங்க மேல என்ஜிசி பசங்க இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த பேரையூர் அகாடமி அவங்க தான் இருப்பாங்க. பக்கத்துல தான் பார்த்துட்டு வர ரிலாக்ஸா தான் வந்தேன். ஒரே ஒரு உணர்வை மட்டும் புரிஞ்சுட்டேங்க. சதுரகிரி கோயிலுக்கு போகாம இப்படி சாமியை தான் கும்பிடுறேன். அங்க சதுரகிரி சாமியை கும்பிடுறேன். அங்க உள்ள எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு வருது. அது அந்த ஒரு நிமிஷம் அந்த சுகம் என் வாழ்க்கையில எங்கேயுமே இல்லைங்க. சதுரகிரி கோயில்ல போய் இப்படி சாமியை தான் கும்பிடுறேன். அது சாமியை கும்பிடுறதுனாலயோ இல்லைன்னு தெரியல, அந்த உள்ளுல இருந்து ஒரு நிமிஷம் அந்த உணர்வு வந்துச்சு பாருங்க. அது பிரபஞ்சமே ஒட்டுமொத்த எல்லையே இல்லாத பிரபஞ்சமே எனக்குள்ள இருக்க மாதிரி ஒரு அப்படி மிதப்புக்கு போயிட்டேன். அப்படியே அந்த ஒரு நிமிஷம் அந்த வாழ்க்கை மறக்கவே மாட்டேன். அப்படியே ரிலாக்ஸா வாரேன். அந்த பிச்சைக்காரர் இருக்காருல்ல, அந்த சாமியாரு, அந்த பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவரு எலியெல்லாம் தேடாத உனக்குள்ள இருக்குன்னு உள்ள போக போக எனக்கு கிறுக்கு முத்தி போச்சு. மெண்டல் தனமா அலையிறேன். என்னடா சாமி அப்படின்னு கோயிலுக்கு போறேன், இவன் இப்படி சொல்றாருன்ட்டு, போடா மெண்டல் பேல நீ ஏன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க போயா அப்படின்ட்டு ஒரு வஞ்சிட்டு நான் சதுரகிரி கும்பிடுறேன். அங்க ஒரு மாதிரியா இருக்குது. தேடுதல இறங்கிட்டேன். ஏற்கனவே நான் தற்கொலை பண்ணி டேம்ல சாக போற இடத்துல சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, உனக்குள்ளதான் எல்லா ஆற்றலும் இருக்குது, நீயே கண்டுபிடி அப்படின்றாரு. அப்படி என்னடா அது புரிய மாட்டேங்க அப்படின்னு ஒவ்வொன்றா போக 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 இந்த சாமியார் சொல்றதும் சுவாமி விவேகானந்தர் சொல்ற உண்மை அது என்னடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த நான் சாமி இருக்க அகோரி படம் ஆரியா, நானே கடவுள், நானே அகம் பிரம்மாசிமி அப்படின்னு சொல்லுவாரு.
ஏடா இவர் அகம் பிரம்மாசின்னு சொல்லிட்டு இவரே போட்டு ஆளுல பூரா அடிக்கிறாரு கேட்டா நான் கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்காரு, பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏடா ஒரு அகோரிக்க நான் கடவுள் தொட்டு எல்லாத்தையும் அடிப்பானா, இது தப்பு இல்லையா, எல்லாம் மனுஷன் தானே அப்படின்னு போசிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஆரியா வந்து பக்கத்துல இருப்பாரு, இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் ஒண்ணுதான், உனக்கு எந்த சொந்த மந்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இது எனக்கு ரொம்ப அகோரி படம் எனக்கு ஒரு மைண்டை சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு. அகோரி என்னடானா நான் தான் கடவுள்னு சொல்றேன். படம் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் மேல ஆச்சு. அப்ப பாத்தீங்களா இப்ப பாத்தீங்களா? இப்ப சதுரகிரி கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன், எதிர்பாராம நோண்டிக்கிட்டு இருக்கேன். நானே கடவுள் சொல்றியான், ஏடா அவன் லூசு மாதிரி நானே கடவுள்ன்றியான், லூஸ் அவன் அப்படின்ட்டு பாக்குறேன். அகோரினா யாரு, அகம் பிரம்மாசினா யாருன்னு இந்த நோக்கி போகும்போது ஒரு படமா பார்க்க வேண்டியதுன்னா அவன் மெண்டல் மாதிரி அவனுக்கு வழங்க வேண்டிய வழங்காச்சு, நானே சர்மம் அப்படின்னு கோர்ட்ல போய் மெண்டல் மாதிரி பேசுறாரு. ஒரு அகோரியாவே இருந்தாலுமே நீதிமன்றத்தை மதிக்கணும்ல. அவராட்டு போய் நிக்கிட்டே இப்படி கால் மேல காலை போட்டுக்கிட்டு எனக்கு எல்லையே இல்லை, நான் எங்கனாலும் இருப்பேன் அப்படின்ட்டு பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னடா ஒரு நீதிமன்றம் இருக்குது, இத்தனை பேர் இருக்குது, அவன் இவ்வளவு பவரா, எல்லையில் என்று அது என்னடான்னு டீப்பா போக போக நீங்க அகோரியா எல்லாம் பாக்குறீங்களா? யார வேணாலும் அகோரியாலாம் ஆகல, அந்த பைத்தியக்காரத்தான் எனக்கு தேவையில்லை. அகம் பிரம்மாசினா என்ன, தத்துவ மசினா என்ன, நான் பிரம்மம்னா என்ன அப்படின்னு தேடுதல இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இது என்னடா நடக்குன்னு பார்த்தா கடைசியில இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த புல்லு, இந்த புல்லு உருவாது பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் இருக்கு, மரஞ்செடி கொடிலும் இருக்கு, நமக்குள்ள இருக்கு, இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கு. நான் கடவுளை வெளியே தேடிட்டேன், அவசரப்பட்டேன், காடு மலை அருவி தேடி தேடி மரத்தை கும்பிட்டு எல்லாத்தையும் அலைஞ்சு பார்த்தேன். கடைசியில ஏமாந்து போனேன். வெளியே வந்து என்னோட பார்வை, என் தனிப்பட்ட கருத்து, வெளியே வந்து நம்ம எதை தேடி அலற, நமக்கான ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்றோம்ல, வெளியே இல்லைங்க, இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. உண்மையான சக்தி, உண்மையான நம்மளை வழிகாட்டி நம்ம உள்ளுணர்வு தான், நம்ம மனச்சாட்சி தான் கடவுள். என்னுடைய மனச்சாட்சி தான் கடவுள். என் மனச்சாட்சி மீறி நடக்க மாட்டேன். நான் காடு மலை அருவி தேடி தேடி அலைஞ்சு சாமியை கும்பிட்டேன், அதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், அலைஞ்சு வேஸ்ட்டு. இனிமே எனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை நான் மறக்க மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற மனச்சாட்சி என்னை வழி நடத்தி போகுது. அன்னைக்கு நாய் மட்டும் கீழே இழுக்கலனா அன்னைக்கு நான் செத்துருப்பேன். அன்னைக்கு அந்த சதுரகிரி கோயில் அந்த பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுத்துட்டு காசை போடுறான்னு சொன்னதுக்கு என்னை வந்து அங்கேண்டா சதுரகிரி ஐயா பார்க்க போற, உனக்குள்ளாண்டா இருக்காரு சொன்னாரு பாத்தீங்களா, அதையும் நான் போய் வஞ்சு விட்டேன். ஆனா அவர் கேட்கலன்னா இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவமின்ற வேலை வந்திருக்காது. இன்னைக்கு அது ரொம்ப டீப்பா போயிட்டேன். எனக்குள்ள இருக்கிற தெய்வம் தான் பிரபஞ்சத்துல இருக்கு, அதனால எனக்குள்ளே போயிட்டேன். நீங்க எப்படினாலும் அழைச்சிக்கோங்க, என் தனிப்பட்ட கருத்து. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் உங்களோட உழைப்புனால வந்து இப்போ நீங்க இந்த இடத்துல தமிழ்நாடு அறிகிற மாதிரி கூமாப்பட்டி ஃபேமஸ் ஆகிட்டீங்க இல்லையா? ஆமா. எந்த சோசியல் மீடியா ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் தூக்கி கொண்டாடும், அதே சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஸ்லிப் ஆனா கூட வந்து வச்சு செஞ்சிருவாங்க இல்லையா? ஸோ இதை எப்படி நீங்க தக்க வச்சுக்க போறீங்க? அதாவதுங்க, எனக்கு வந்து நான் வெற்றியும் எதிர்பார்க்க மாட்டேன், தோல்வி எதிர்பார்க்க மாட்டேன். வந்து இந்த பலன் மீது பற்று வைப்பாங்கல்ல, நான் ஃபேமஸ் ஆகணும், நான் வெற்றி பெரிய வெற்றி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு மண்ணு, எனக்கு நான் ஒரு ஆளே கிடையாது. இந்த பத்திரிகை துறை வந்து என்ன புகழ்ந்தாலும் சரி, இல்லை இகழ்ந்தாலும் சரி, இல்லை மக்கள் என்னை ஏசினாலும் சரி, இல்லை தப்பா போய் நடந்தாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, நான் புகழ்ச்சிக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன், இகழ்ச்சிக்கு அஞ்ச மாட்டேன். வந்து பாரு, எனக்கு இல்லையே இல்லைங்க. ஒரே வார்த்தை சொன்னா எனக்கு புகழ் அது தேவையில்லை. நான் செவனேண்டு 4 மாடை மேய்க்கிறேன், கஞ்சியை குடிக்கிறேன், சாப்பிட்டு தூங்குறேன், அவ்வளோதான். இந்த புகழ், இந்த பத்திரிகை துறை, இந்த அவசியம் எனக்கு புகழ்ச்சி வேணாம். எனக்கு நானா இருக்கேன். திடீர்னு ஃபேமஸ் ஆயிட்டீங்க, உங்களோட நீங்க நார்மலா வாழ்ற ரொட்டீன் லைஃப் வந்து வாழ முடியுதா? இங்க திடீர்னு இந்த ஒரு வாரம் வாழ முடியல. பத்திரிகை துறை வராங்க, மிகச்சிறந்த பிரபலமான யூடியூபர் வராங்க, நல்ல நண்பர்கள் பேசுறாங்க, சராசரி வாழ்க்கை கொஞ்சம் குறையுது, கொஞ்சம் ஒரு மாற்றமா தெரியுது. உங்களோட அடுத்த கட்ட பிளான் என்ன? அடுத்த கட்ட பிளான் எரும மாடு மேய்க்கிறது. ஏற்கனவே அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த கட்ட பிளான் எரும மாடு மேய்ச்சி குடும்பத்தை காப்பாற்றணும், தாய் தகப்பனை நல்லபடியா ஆரோக்கியமா வச்சுக்கணும், தங்கச்சி நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், தம்பி நல்லா வளர்க்கணும், நம்ம நல்லா இருக்கணும். அதை விட பெருசு என் தாய் நாடை காப்பாற்றணும். இப்போ நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகலாம் இல்லையா? ஏன் வந்து விவசாயம் எரும மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க? அதாவதுங்க, ஒரு மனுஷன் என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் வந்து பிஏ ஹிஸ்டரி ராஜபாளையத்துல படிச்சிருக்கேன், ராஜபாளையம் ராஜுகல் கல்லூரி. நீங்க உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் வந்து எரும மாடு மேய்ச்சி நினைக்கிறாங்க. நான் ராஜபாளையத்துல ராஜுகல் கல்லூரியில் படித்தேன் 3 வருஷமா ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். அந்த ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல எனக்கு சொல்லிக் கொடுத்த பேராசிரியர் மக்கள்கிட்ட கேளுங்க நான் யார் எப்படின்னு. லைப்ரரி மேம் வந்து எனக்கு குல தெய்வம் மாதிரி. லைப்ரரி மேம் 2 மேம் இருக்காங்க, அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி, தெய்வத்துக்கு சம மாதிரி. அவங்க தான் எனக்கு எல்லாம் உதவி பண்ணாங்க. அவங்ககிட்ட கேளுங்க நான் எப்படிப்பட்டவனே. இப்படி படிச்சு வர டயத்துல எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. என் தம்பி பக்கத்துல சண்டை விட்டதுக்கு, நியூ இயர் அன்னைக்கு சண்டை விட்டதுக்கு என் மேலேயும் என் தங்கச்சி மேலே கேஸ் சேர்த்து வச்சு இன்னைக்கு வாழ்க்கையை நாசம் ஆயிடுச்சு. அது மன உளைச்சி. இப்போ எனக்கு அந்த வாய்தா போய்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க எரும மாடு மேய்க்கிறது வந்து பெருமையா சொல்றீங்க இல்லையா? இப்போ நீங்க இப்படி டிகிரி முடிச்சிருக்கீங்க, அந்த வேலை கிடைக்கலன்னா என்ன வேற நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா? நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது மாதிரி பண்ணலாம் இல்லையா? நான் டிகிரி முடிச்சு மேல வாய்தா இருக்குது,
தம்பி இப்படி சண்டை விட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல குடும்பம் வந்து பாதாளத்து பெருசு, வருமானம் சிங்கி அடிக்க வேண்டியதா இருக்கு பணத்துக்கு. அன்றாட வாழ்க்கைக்கு பணம் தேவையில்லை, என்னடா செய்ய அப்படின்னு எனக்கு இருந்த அந்த காடை ஒத்தி ஓட்டேன். வேற வழி இல்ல, பிழைக்கணுமே. இப்போ வேற வேலைக்கு பிரைவேட் வேலைக்கு போனா 5000 குடிப்பேன் சம்பளம். 5000 குடும்பத்தை ஓட்ட முடியாது, 4 குழந்தைய, அம்மா அப்பா வேற இருக்காங்க. அதனால வந்து காடை ஒத்தி ஓட்டு எரும மாடை வாங்கிட்டேன். எருமாடை வளர்த்து வித்துக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் பண்ணேன். எனக்கு அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன், வறுமையோட சூழ்நிலைக்கு. எனக்கு வாழ்க்கையில நான் ரொம்ப அழுதது பசி தாங்க. பசி வந்து என்னைய ஒரு பசினாலதான் நான் பசி தாங்க முடியாம, மனத்துல பசி தாங்க முடியாம பசி வாடுது, செத்துருமோன்னு இருக்குது. எந்த வயசுல அது வந்து ஒரு 14 வயசு இருக்கும். 13 என் வாழ்க்கையில எனக்கு கொடிய காலகட்டம் வந்து 13, 14, 15, 16, 17 படிச்சுட்டு இருப்பீங்களா? அப்ப படிக்கும்போது பசின்னு கொடுமை. வீட்டுல வந்து அம்மா அப்பாவுக்கு பயங்கரமா சண்டை வரும். எங்க அப்பா இப்படி இருப்பாரு, எங்க அம்மா ரொம்ப சண்டை வரும். நாங்க ரொம்ப மன உளைச்சலா இருந்தோம். ஆனா இந்த கட்டத்துல வந்து மத்த இதுல நான் எதுவும் கலந்துக்கிறல. ஆனா எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு சண்டையோ, ஆனா எங்க அப்பா வந்து பீடி சிகரெட் தண்ணி இதனால் வரைக்கும் அடிக்க தொட விடல. நான் ஒரு எதிர்பாராத விஷயமா நான் சிகரெட் அடிச்சிட்டேன். எப்போ? ஒரு 8ஆப்பு படிக்கும்போது ஸ்கூல்ல வந்து மறந்துருந்து போய் தம் அடிக்கிற மாதிரி சிகரெட் அடிச்சிட்டேன். சிகரெட் அடிச்சுட்டு போய் எங்க அப்பா இது பண்ணிட்டாரு. நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்து என்னடா வாயில ஊதுறா அப்படின்ட்டாரு. நான் போய் விறுவிறுன்னு போய் கால்ஸ் இருக்குல்ல, அப்போ கால்ஸ் ஃபேமஸ், கால்ஸை போட்டுட்டு அப்படியே ஊதுனேன். சப்புன்னு கன்னத்துல அரைஞ்சிட்டாரு. அசியமா பேசினாரு, பீடி செட்டார் அடிப்பா அப்படின்னு ரொம்ப பேசினாரு. ரொம்ப காண்டாயிருச்சு. ரெண்டாவது என்னடான்னா, அப்ப நான் பீடி குடிச்சேன். அதாவது ஒரு 2 நாள் தான் குடிச்சேன், ரொம்ப நாள் குடிக்க 2 நாள் 15 சேர்ந்து குடிச்சேன். எங்க அப்பா அடிச்சாரு. எங்க அப்பாட்ட சத்தியம் வாங்கடா அப்படின்ட்டாரு. எங்க அப்பாட்ட இனிமே பீடி குடிக்க மாட்டேன், வாழ்க்கையில வருங்காலத்தை தண்ணி அடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணேன். இப்போ வரைக்கும் பீடி சிகரெட்டு தண்ணி புயல பான்புராக் எதுவுமே அடிக்க மாட்டேன். ஆனா 8ஆப்பு படிக்கும்போது ஒரு ஆட்டை சிகரெட்டு சும்மா அடிச்சு பார்த்தேன். அந்த தப்பை உணர்ந்து இன்னைக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். இந்த பழக்கம் எனக்கு கிடையாது. பாத்துக்கோங்க. உங்க குடும்பத்துல நீங்க, உங்க தங்கச்சி, நானு, என் தங்கச்சி, என் தம்பி 2 பேர் இருக்காங்க. தம்பி 2 பேர். அவங்க என்ன பண்றாங்க? தம்பி வந்து கலசிலிங்கம் கிருஷ்ணங்கோயில் கலசிலிங்கம் யூனிவர்சிட்டில இருந்து 3rd இயர் ஹிஸ்டரி படிக்கிறான். தம்பி வந்து விவசாயம் பாக்குறான். நீங்க ஹிஸ்டரி தான் படிச்சிருக்கீங்க. உங்க தம்பி ஹிஸ்டரி. என்ன ஹிஸ்டரி மேல அவ்வளவு ஆர்வம்? ஹிஸ்டரி வந்தது, என் தாய்நாடு எதனால வீழ்ந்து போச்சு, எதனால வளர்ந்து வருது. என் தாய்நாடு இப்ப இந்த இந்தியா இருக்குல்ல, இந்த இந்தியா வந்து எதனால பலகீனமாச்சு, ஏன் பிரிட்டிஷ்காரர்கிட்ட இந்த நாடு இப்படி கிடந்துச்சு. அது 12th சோசியல் சயின்ஸ்ல வருமே இல்லைங்க. அந்த 12th சோசியல் இருந்தாலுமே டீப்பா படிக்கணும். எவன் ஒருத்தன் தேடுதல இறங்குறானோ அவனுக்கு தான் உண்மை வரும். சும்மா அந்த கல்வியில போய் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது பிரிட்டிஷ் அரசாங்கம், அது முகலாயர் அரசாங்கம், டெல்லி சுல்தானி, அது மராத்திய பேரரசு, இது வந்து இது என்னது மதுரை விஸ்வநாத நாயக்கர் பேரரசு, பாண்டிய பேரரசு, சேர சோழ பாண்டியர் கலப்புறாரு அப்படிலாம் படிக்க கூடாது. இது உண்மையா பொய்யான்னு ஆராயணும், உள்ள போயிடணும் அப்படின்னு படிக்க வச்சேன் அவனை. படிடா தம்பி. அப்படி என்ன நீங்க உண்மையெல்லாம் ஆராய்ச்சிருக்கீங்க இது வரைக்கும்? ஹிஸ்டரி நான் படிச்சிருக்கேங்க. நான் ஹிஸ்டரி படிச்சதுல இந்த நாடு வந்து எதனால தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ இந்த நாடு இப்ப பிரிட்டிஷ்காரன்ட்ட தோத்தது எதனால, முகலாயர்கிட்ட தோத்தது எதனால, அதுக்கு முன்னத்துல வந்து இந்த டெல்லி ஃபர்ஸ்ட் வந்து அந்த இது சொன்னாங்கல்ல, வெளிநாட்டு படையெடுப்பு, அலெக்சாண்டர் படையெடுத்தார்ல, போரஸ் வந்து அடிப்பார் பாருங்க. அலெக்சாண்டருக்கும் போரஸ்க்கு வரும்பொழுது கிரேட் அலெக்சாண்டர், உலகத்தே ஆண்டா கிரேட் அலெக்சாண்டர் சொல்றாங்க. அவர் இந்தியா மீது படையெடுக்க வராரு. அதுல அலெக்சாண்டர் பெரிய ஆளு, இருக்கிறதுல பெரிய ஆளு. ஆனா அவரை வந்து எதுக்க ஒரு சாதாரண இந்தியா சிற்றரசு போரஸ் வந்து படையெடுக்கிறாப்ல. ஏடா ஒரு உலகத்தே ஆண்ட கிரேட் அலெக்சாண்டர், அவரை ஏத்து வர போரஸோட பரம்பரை இங்கடா பிரிட்டிஷ்காரன்ட்டே ஐயா சாமின்னு இருக்கான், இட்டு முகலாயர்ட்டையும் அடி வாங்கிட்டு இருக்கேன். என்ன எதனால இந்த தாய்மண் போச்சுன்னு ரொம்ப டீப்பா ஆராய இந்தியாவோட மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்ல. நான் பெரிய ஆளு, அவன் பெரிய ஆளு, இவன் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்தியாவில் அந்த மன்னர்கள் பார்த்துட்டேன். பெரும்பாலும் இந்த ரஜபுத்திரர்களை பத்தி படிச்சு பார்த்தேன். ரஜபுத்திரர்களோட மன்னரை படிச்சு பார்த்தேன். அது வேற மாதிரி இருந்துச்சு. 2வது இந்த மௌரிய பேரரசு, குப்த பேரரசு, கனிஷ்க பேரரசு, அதான் படிச்சு பார்த்தேன். மேற்கொண்டு இங்கிட்டு டெல்லி சுல்தானியா, முகலாய பேரரசு, மராத்திய பேரரசு, அதெல்லாம் படிச்சு பார்த்தேங்க. இந்த நாடு நம்மளோட உண்மையான தன்மை என்னன்னு இருக்கு. உன்னி இந்த நாட்டுக்கு தேசப்பற்று இல்ல. தேசப்பற்று இந்தியாவில் இருக்குது, இப்பயும் ரொம்ப இருக்குது. ஆனா முழுமையான ஒரு தேசப்பற்ற வரணும். சாதியை கடந்து, மதத்தை கடந்து நம்ம இதை பார்க்கணும், தேசத்தை பார்க்கணும். எனக்கு என்ன ஒருனா, தெருக்கு சாதியை காட்டுறவன், ஏன்டா நீ உன் வீட்டுக்கு தாய் மண்ணை நேசிக்க மாட்டேக்க, என் தாய் நாடை நேசித்தானுங்க. நான் வந்து என் கூமாப்பட்டி நேசிக்கிறேன், நான் கூமாப்பட்டி விரும்புறேன். அது மாதிரி நீங்க வந்து தெருக்கு சாதி அடையாளப்படுத்த ஆள் இருக்கு, வீட்டுக்கு மதத்தை அடையாளப்படுத்த ஆள் இருக்கு. ஆனா தாய் நாட்டை நமக்கு வாழ வைக்கிறது, உண்ண உணவு, உடுத்த உடை உடுக்குறல, இதை அடையாளப்படுத்த மாட்டேங்கான்.
தாய் மண்ணை யாரும் அடையாளப்படுத்த மாட்டேங்கான், சாதி அடையாளப்படுத்தினான். அந்த சாதி அப்படியா இல்ல பாவியோட கேவல ஒரு வைக்கிற சிந்தனையை பாருங்க, கீழ்த்தனமான புத்திய பாருங்க. நான் சாதி பெருமையை காட்டுறேன் அப்படி நடக்கிறேன், ஒருத்தன் அப்படி பாக்குறியான். சாதி பெருமையெல்லாம் படம் ஓடாது இந்த நாட்டுல. நீ சாதியை காட்டுறனாலும் பெரிய ஆள் கிடையாது, நீ மதத்தை காட்டிட்டு இப்படி வந்தாலும் பெரிய ஆள் கிடையாது. இது தாய் மண்ணு, இந்த தேசம், இந்த பாரத தேசம் வந்து தாய் மண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ சாதிக்கு முக்கியத்துவம் கிடையாது, மதத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது, தனிநபருக்கு முக்கியத்துவம் கிடையாது. இங்க நாட்டுல விசுவாசமா இருந்தா அந்த நாட்டுல இருங்க, இல்லைன்னா நாட்டுக்கு விட்டு வெளியே போங்க. எனக்கு ஒரே குறிக்கோளுங்க, என் தாய் மண்ணுக்கு விசுவாசமா இருக்கணும். சாதி ரீதியாகவோ மத ரீதியாக இருக்க வேணாங்க. சாதியை பத்தி பேசுறதுக்கு வீதிக்கு சாதி தலைவர் இருக்கான், மதத்தை பத்தி பேசுறதுக்கு வீட்டுக்கு ஆள் இருக்கு. ஆனா என் தாய் நாடு இந்த பாரத தேசத்தை பத்தி பேசுறதுக்கு யாரு இருக்கா? தேசம் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நான் நிக்கிறேன் பாருங்க, இந்த மண்ணுக்கு நான் விசுவாசமா இருக்கணும். கூமாப்பட்டி என் தெய்வம் மாதிரி நான் விசுவாசமா இருக்கேன். நான் கூமாப்பட்டி விசுவாசம் பண்ற மாதிரி விசுவாசியா இருக்கேன்ல. உலகத்துல நம்ம தாய்நாடு இந்தியாவை விசுவாசமா இருக்கணும். என்னத்த சொல்ல, வீட்டை சொன்னா நம்மள முட்டா பேண்டுருவாங்க. அதனாலதான் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். 7 ஆடம் வச்சு பொழைச்சிக்கிறோம் சாமி, நம்ம எங்கிட்டும் போக வேணாம், இட்டு இருந்துக்கிறேன், கூமாப்பட்டி இருந்துக்கிறேன், வெளியெல்லாம் போக மாட்டேன். கூமாப்பட்டி விட்டு வெளியே வந்தா உலகம் தாங்காது, நம்மளை வேற மாதிரி ஆயிடுவாங்க. அதனால கூமாப்பட்டி இருந்துக்கிருவேன். இப்போ நீங்க வெளியில வரமாட்டேன்றீங்க, இப்போ உங்களை வெளியில வர வைக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா? படத்துல நடிக்க வாய்ப்பு வரும். படம்லாம் வேணாங்க, சினிமாலாம் பெரிய இடங்க, அதெல்லாம் எப்படிங்க? அரசியலோ சினிமாலாம் தேவையில்லை. நான் எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு தயிரை குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு செவனேண்டு இருக்கேன். செவனேண்டு இருக்கிற ஆளை எதுவும் பண்ணிடாதீங்க சாமி. பூஜா கிட்டே கூட நடிக்க வந்தா கூட நடிக்க மாட்டீங்களா வாய்ப்பு? அங்க அவர்லாம் நடிகருங்க, அவர்லாம் பெரிய ஒப்பீடு, அவர்லாம் பெரிய ஆளுங்க. நான் எரும மாடு மேய்க்கிறவனுக்கும் பூஜா கிட்டே என்ன ஒப்பீடு? எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல நின்றுட்டு ஓரம் ஒரு போட்டா பிடிச்சிக்கிருவேன், அவ்வளவுதான். வேற எதுவும் எனக்கு கிடையாது. ரொம்ப நன்றி, உங்க நேரத்தை ஒதுக்கி ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு பேட்டி கொடுத்தீங்க. நன்றிங்க. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. கூமாப்பட்டிக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். கூமாப்பட்டிக்கு ஒரு உலகத்து எல்லா பிரச்சனையும் கூமாப்பட்டின்னு தெரிவு. காதல் தோல்வியா, கல்யாணம் முடிச்சு குழந்தை வரக்கலையா, கல்யாணம் முடிச்சாலும் குழந்தை இருந்து பிரச்சனை இதா இருக்கா, கவலையை விடுங்க. கூமாப்பட்டி தீர்த்தம் இருக்கு, நேரம் வரும்போது சொல்றேன். கூமாப்பட்டிக்கு வாங்க, எல்லாமே சக்சஸ். கூமாப்பட்டிலே இருக்கீங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் அதையும் சொல்லிருங்க. எனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம். பொண்ணு யாருன்னு உலகத்துக்கு கூட்டி சீக்கிரம் காட்டுவேன், பாத்துக்கோங்க. நன்றி. நன்றிங்க.